அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன். இன்று நாம் கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சூடாமணி அவர்களுடைய ஒரு கதை தான். ஹேமா நல்ல உயரம். இந்த கதை ஒரு அப்பாவுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி எதனால் வருது, அந்த இடைவெளி குறைந்ததா இல்லை அந்த இடைவெளி நிரந்தரமாகவே ஒரு இடைவெளியாக மாறிவிட்டதா அப்படிங்கிறது தான் இந்த கதை. அங்கதான் அந்த வாசல் ஜன்னலுக்கு பின்னாடி அவ நின்றுக்கிட்டு இருப்பா. பாதி அளவு திரைச்சீலைக்கு ஓரடிக்கு மேலே முகம் தெரியும். அவ நல்ல உசரம். அவளை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்க கவனத்தில் முதல்ல பதிகிறது அவளோட உசரம்தான். அவளோட ரொம்ப தேர்ந்த அழகு கூட அதுக்கு அப்புறம்தான் அவங்களோட உணர்வில் எழும். பாப்பாங்க மேலே தவறில்லை, கண்ணில் படுற உயரம் இல்லை அவளோட உயரம். கண்ணில் பலார்னு அரையிற ஒரு உயரம். உட்காந்துருக்கும் போது கூட அவ்வளவா தெரியாது. எழுந்து நின்னா பார்க்குற கண்கள் குபீர்னு ஏணி ஏற வேண்டியது தான். அலுவலகத்திலிருந்து மாலையில் வீடு திரும்பும் போதே ஜன்னலோட மேற்பகுதி முழுவதையும் வியாபித்துட்டு நிற்கிற அவளை பார்த்த பரசுராமனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போடாத நாளே இல்லை. மேலா உயர்த்தின பார்வையில் அந்த காட்சியை பதிய வச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சதையுமே, ஏன் எப்போ பார்த்தாலும் வாசலை பார்த்துட்டே இந்த ஜன்னல் கிட்ட நிற்கிற, புண்ணா லட்சணமா அடக்கமாக உள்ள இருக்கக்கூடாதா அப்படின்னு கடிஞ்சு கொள்ளும் போது கூட அவளை அண்ணாந்து பார்த்துதான் அவர் திட்டணும். அவரை விட அவள் 5 அங்குலம் அதிக உயரமானவ. அவளை பார்க்கும் போதெல்லாம் பரசுராமனுக்கு ஒரே எண்ணம் தான், இந்த குடும்பத்தில் எப்படி இவ மட்டும் இவ்வளவு உயரமாக இருக்கா. அவர் 5.25 அடி தான். இறந்து போனால் அவரோட மனைவி 5 அடிக்கும் ஒரு அங்குலம் குறைவாக தான் இருப்பா. 3 பெண்களில் முதல் 2 பேருமே பெற்றோரோட வாகு 5 அடி உயரம்தான் இருப்பாங்க. எப்படி இந்த ஹேமா மட்டும் 5 அடி 8 அங்குலத்துக்கு மேலே வளர்ந்துருக்கா. ஒரு சராசரி ஆண் பிள்ளையோட உசரம். தெருவில் நடந்தா எல்லாரும் அவளை விரிச்சு பார்ப்பாங்க. அவளை விட குள்ளமான ஆண்கள் ஒரு புறம் அவளை பார்த்து ஒதுங்கி நடக்க, பெண்களெல்லாம் வாயை பிளந்து அண்ணாந்து பார்ப்பாங்க. அவ தன்னோட வளர்த்திக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி கூனி குறுகி தலை குனிஞ்சு சங்கடத்தோட தான் வேகமாக நடந்து போவா. ஏன் குடும்பத்திலோ அவங்க அம்மா குடும்பத்திலோ யாருமே இவ்வளவு உயரவாக கிடையாது. பின்ன இவ யாரை கொண்டு இப்படி நெட்டையா வளர்ந்துருக்கா. எத்தனையோ தலைமுறைகள் முன்னாடி வாழ்ந்த யாரை போலாவது கூட குழந்தை பிறக்க முடியும்தான். நாங்கள் அறியாத யாரோ ஒரு மூதாத நல்ல உயரமாக இருந்திருக்கலாம் தான். எனினும் அப்படிங்கிற ஒரு சொல் தான் திரும்ப திரும்ப பரசுராமன் மோதிக்கிற ஒரு குறுக்கு சுவர். அந்த சுவருக்கு பின்னால் என்ன இருந்தது அப்படின்னு அவர் யோசிக்க விரும்பலை. ஆனால் அடிமனத்தில் அந்த யோசனை அவரை விட்டு அகலவே இல்லை. ஹேமாவோட அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி முக அமைப்பு, உடல் அமைப்பு, அதே இதுதான் ஹேமாவோட உறுப்புக்களில் அப்படியே அம்மாவை கொண்டு தான் இருக்கா. ஆனால் அம்மாவோட ரஃப் காப்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தாலும் உசரத்தை தவிர எல்லா அம்சத்துலேயுமே ஹேமா அப்படியே அவள் அம்மாவோட அச்சு அப்படின்னு பரசுராமன் நினச்சிக்குவார். அந்த எண்ணத்திலேயே உணர்வில் ஏதோ அவருக்கு நெருடும். ஹேமா அம்மாவோட சாயல், பெரிய பெண்கள் 2 பேருமே என்னோட சாயல் அல்லவா இருக்கிறாங்க, அவ ஏன் என்னோட சாயலாகவே இல்லை, அப்படியே அம்மாவோட மறுவார்ப்பு தான். ஆனால் அதிலிருந்தும் எதையோ நிர்ணயமாகலையே. சாயல் ஒற்றுமை இல்லாட்டியும் ஒரு குழந்தையோட தாய் அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச வெளிப்படை தான். ஆனால் அப்பா யாருங்கிற விஷயந்தானே. அப்பா எப்பார் என்ன அப்பான்னு கூப்பிடாத. ஹேமாக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் அப்பான்னு கூப்பிடக்கூடாது. பரசுராமனோட முகத்தில் அசடு தட்டுச்சு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அது தன்னோட ஆன்ம கௌரவத்துக்கே இழுக்கு நேராமல் சொல்ல முடியும். அதை அவளுக்கு தெரிய விடுறதும் அவருக்கு ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவள் அப்பான்னு சொல்லும் போதெல்லாம் திடுக்கிடலும் ஆத்திரமும் இவருக்கு வராமல் இல்லை. மேல்நாடுல எல்லாம் அப்பாவை பேர் சொல்லியே கூப்பிட்றாளாமே, அப்படி கூப்பிடுன்னு சொல்கிறேளா அப்படின்னு ஹேமா தன்னோட சிரிப்பில் தன்னுடைய வேதனையை மறைச்சிக்கிட்டே கேட்டா. வழக்கம் போலவே அவளோட பார்வை அவர் மீது இல்லாமல் எங்கேயோ ஒதுங்கி இருந்துச்சு. தலையை குனிஞ்சு அப்பாவை பார்க்க வேண்டிய அவசியம் அவளுக்கு எப்பயுமே ஒரு சங்கடமான அனுபவம் தான். தன்னை அறியாமையே முதுக கூணிக்குவா, இல்லை சட்டுன்னு உக்காந்துக்குவா.
இங்கே பார், நீ எதுவுமே கூப்பிட வேணாம். ஏதாவது சொல்லணும்னா நேராக விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லைனா வாயை மூடிட்டு சும்மாரு. ஏன் அப்பா என்ன இவ்வளோ வெறுக்கிறாரு? 2 அக்கா கிட்டையும் சகஜமாக தானே இயல்பா பாசத்தோட பழகுறாரு. அவங்க 2 பேரும் திருமணமாகி தாயாகி வேற ஊரில் குடித்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க இங்கே வரும்போதெல்லாம் அவங்க மேலே அவ்வளவு அன்பை பொழிகிறாரு. ஏன் என் மேலே மட்டும் இவ்வளவு கடுப்பு? ஒருவேளை நான் அவரை விட உயரமாக இருக்கிறதாலா அப்படின்னு ஹேமா பலமுறை யோசிச்சு பாப்பா. சரி, இப்போ என்ன சொல்ல வந்த? அதை சொல்லி தொலை முதல்ல. ஒன்றும் இல்லை, என்னோட ஸ்நேகிதி ஒருத்தியும் நானும் ஒரு ஹிந்தி படம் ஒன்று வந்திருக்காமா, ரொம்ப நல்ல படமாம்மா. அவள் போகிறா. பேஷா போயிட்டு வரட்டும், நீ போய் உள்ளே போய் உன் வேலையை பாரு. அப்பா இங்கே பாரு, எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டே இருக்க வேண்டியது. பச்சை குழந்தையா? அதான் குதிர் மாதிரி வளர்ந்து நிற்கிறியே. இல்லை, அந்த சினிமா. உனக்கு ஹிந்தி என்ன புரியும்? அவளுக்கு தெரியும்பா, அவள் விசாரத்து வரைக்கும் படிச்சிருக்கா. அவள் எனக்கு நல்லா படத்தை விலைக்கு சொல்லுவாப்பா. அப்படியாவது இன்னொருத்தர் பிராணனையை வாங்கிட்டு சினிமா பார்க்காட்டி உன் தலையா வெடிச்சிரும். நிச்சயம் இல்லை, எதுவுமே நிச்சயம் இல்லை. இது மாதிரி சந்தேகம் கூட ஏன் வரணும்? அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி அவரோட மனைவி என்றைக்குமே நடந்துக்கிட்டதில்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பேரழகிய தான் முழுமையாக அடைஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையால் விளைஞ்ச தவிப்பா, சுய சந்தேகம் அவரை விட்டு என்றைக்குமே நீங்கினதில்லை. அது காரணமாக எப்பவும் தன்னோட அதிகாரத்தை நிலைநாட்டிக்கிட்டே இருப்பார். அந்த அழகான மனைவி கிட்ட மிதமீறி ஈடுபட்டிருந்தாலும் அதோட இன்னொரு வெளியீடு தான் முற்று அவளுக்கு அடிமையாகி கூடக்கூடாது அப்படின்னு அவளுக்கு நிரூபிச்சு காட்டுற மாதிரி அப்பப்போ வேலி கடந்தும் போயிருக்காரு. கை நீட்டி அவளை அடிச்சும் இருக்காரு. அந்த அழகிய சிறு படிமம் மாதிரி உருவத்தில் அப்படியே அந்த பெருங்கண்கள் நோவுனால கூசி அப்படியே சுருங்கும்போது அதில் தன்னோட ஆதிக்கத்தை அப்படியே பார்த்த மாதிரி உக்கிரமான மகிழ்ச்சி அவருக்கு. ஒருவேளை நான் அப்படி நடந்ததுக்கு பழி வாங்கத்தான் ஒருவேளை ஹேமா வளர வளர இதே சிந்தனை தான். சாயல்ல, பேச்சு முறையில், சைகையில், ஒரு நடபாணியில், இல்லை ஒரு சாப்பாட்டு ருசியில், ஏதாவது ஒன்றில் ஹேமா அவரை மாதிரி இருந்திருந்தா. ஆனால் எல்லாத்துலேயுமே அவள் அம்மாவோட வாரிசு தான். இதனால் இவருக்கு மன நிம்மதி சுத்தமாக போச்சு. இந்த ஐயம் வளர வளர மனைவி கிட்ட கொடுமையும் வளர்ந்துச்சு. அதை வெளிப்படையாக அவர் கேட்டதில்லை. அதை கேட்டால் தனக்கு அவமானம் அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் எப்போ பார்த்தாலும் மனைவியை எரிஞ்சு கடிஞ்சு சந்தேகத்தோடைய தான் இருந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் மனைவி இறந்த பின்னாடி பெரிய பெண்களை திருமணம் செஞ்சு அனுப்பிட்ட பின்னாடி வீட்டில் அவரு ஹேமா மட்டுமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட அந்த நிச்சயமின்மையும் சந்தேகமும் நாளுக்கு நாள் அதி பயங்கரமாயிட்டே தான் இருந்துச்சு. திருமணமான பெண்கள்லாம் வருவாங்க, அவங்க குழந்தைகளை தாபத்தோட கவனிப்பார். மாப்பிள்ளைகள்லாம் சராசரி உயரம்தான், ஆனாலும் குழந்தைக ஒரு இவரை மாதிரி பொடி சரக்கு தான். படியும் உழக்கும் ஆளாக்குமா வீடு நெடுக விளையாடுவாங்க. அந்த கீழ்த்தலைமுறையில் யாராவது ஒருத்தர் உயரமாக இருந்திருந்தா கூட அவருக்கு ஒரு ஆறுதல் உண்டாயிருக்கும். யாராவது ஒரு உயர மூதாதைய நம்ம கொண்டிருக்கோம், அதனால தான் ஹேமா இப்படி இருக்கான்னு நினைக்கலாம். ஆனால் எல்லாமே பொம்மை வடிவமாக இருக்கே. அந்த குழந்தைங்களுக்கோ ஹேமான்னா அவ்வளோ உசுறு. அவன் மேலே ஏறி குதிப்பாங்க, தூக்க சொல்லி அவன் மேலே தோல் மேலே ஏறி நின்று, ஏய் இப்போ நான் வானம் வரைக்கும் வசந்துட்டனே சித்தி, நீ ஒரு பனைமரம் அப்படி சொல்லி சிரிப்பாங்க. சித்தியா? ஆமாம், ஒரு தாய் வகுத்து மக்கள் எல்லாம் சகோதரி தானே அப்படிங்கிற நினப்பு. சேச்சே, இப்படியெல்லாம் வரக்கூடாது. ஏன் கூடாது? இப்படி மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இவன் மட்டும் ஏன் இத்தனை அவசரமாக இருக்கா? அப்பா, இவாள்லாம் விளையாடுற அழக சித்த உட்காந்து தான் பாருங்களே. போருண்டே, அவளுக்கு சரியாக விளையாட நீயும் குழந்தையா? அப்பா அப்பாண்டு நிமிஷத்துக்கு 100 அப்பாவா? அப்படியே குழந்தைங்க வந்ததுனால இருந்த சந்தோஷம் அப்படியே அவளுக்கு கருகி போயிடும். அப்பா ஏன் இப்படி வெறுக்கிறாரு? அவளுக்காக பணம் செலவழித்து கல்லூரியில் சேர்க்க அவருக்கு விருப்பமே இல்லை. ஆனால் முதல் 2 பெண்களை பட்டப்படிப்புக்கு படிக்க வச்சுருந்ததுனால வெளிப்படையாக வித்தியாசமும் காட்ட முடியல. ஒரு நாள் அப்போ அவளுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அவள் சொன்ன தகவலை கேட்டு அவர் அப்படியே ரௌத்ரமாயிட்டாரு. அப்படியே பயங்கரமான கோபம், தன்னை மறந்து கத்துறாரு. ஆனால் அவளோ மகிழ்ச்சியும் நாணமும் கலந்த ஒலிக்கிற குரல்ல செய்தியை சொன்னபோது இவர் வெகுண்டெழுந்தாரு. அடி பாவி, இத்தனை கொழுப்பேறி பேச்சா உனக்கு? எவன் மேலேயோ ஆசை,
கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெக்கம் மானம் இல்லாமல் என்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நீ துளுத்து போயிட்டியோ? எனக்கு பழி ஏற்படுறதுக்கு நீ சனிய மாதிரி வந்து பிறந்திருக்கிய அப்படி நாயே. இதில் பழி என்னப்பா இருக்கு? கல்யாணம் பண்ணிட்ட தப்பா? சிக்காளுதான் வாய முடுறி. பெரியவா பார்த்து பண்ணி வைக்காம நீயோ எவனையோ பிடிச்சிட்டு வந்து கல்யாணம் செஞ்சுக்கணும் சொல்றியே, எத்தனை நெஞ்சுரண்டி உனக்கு? அப்பா ஏய் இப்படி கூப்பிடாத, ரொம்ப நன்னா இருக்கும் நடத்த. ஏதோ கண்ட பயலையும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்ப, நான் சரின்னு சொல்லி உன்னை இது பண்ணணுமா அப்படின்னு பட்டாசு மாதிரி வெடிச்சாரு. அப்படியே கூடின சின்ன கும்பல் ஹேமாவை மேலே கீழே இறங்க பார்த்துட்டு கலைஞ்சு போயிடுச்சு. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பா நாங்கள் 2 பேரும் பரஸ்பரம் விரும்புகிறோம். பார், கூடாதுங்கிற போது பல்லு மேலே நாக்க போட்டு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா உனக்கு? இதெல்லாம் காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னியே, போய் சுற்றுறதுனால வர்ற விபரீதம். போதும் போதும் உன் காலேஜ் படிப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே நிறுத்தி வீட்டோட இருக்க வச்சுட்டாரு. அவள் சிதஞ்சு கண் வீங்க அழுகிறத பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருந்தது. வெளியே போனால் தப்பான எண்ணம் வந்து கெட்டு போகிறா அப்படின்னு சாக்கு சொல்லி கல்லூரியிலிருந்து நிறுத்தினது இல்லாமல் அவளை எங்கேயுமே அதிகம் போக விடாமல் வச்சுருந்ததில் இவருக்கு ஒரு வெற்றி உணர்வு. உருவத்தில் பெரியவளான அவளை ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு வெற்றி உணர்வு இவருக்குள்ள. அவளை சிறப்படுத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு எக்காலம். அதுக்கு பின்னாடி தான் அவளோட வாசம் ஜன்னல் கிட்ட நின்று தெருவை பார்த்துக்க ஆரம்பிக்கா. போகிறவங்க வர்றவங்களை பார்த்து ஒரு பொழுதுபோக்காகவும் வெளியுலகத்தோட ஒரு தொடர்பாகவும் அவளுக்கு இருந்துச்சு. அங்கே நின்றுட்டு இருந்ததை பார்த்தாலே பரசுராம சிடுசிடுப்பாக வீட்டுக்குள்ளே வந்து, என்ன எவனையாச்சும் கண்ணாலேயே மயக்கிடலான்னு ரோட்டை வெறிச்சுண்டு பார்த்துட்டு நிற்கிறையா, மானங்கட்டவளே பொடி உள்ள அப்படின்னு சீரும்போது அவருக்கு என்னென்னவோ என்ன வரும். நிஜத்திலேயே அவங்க அம்மா மாதிரி தானோ இவ தாயை கொண்டு இருக்காளோ? சேச்சே, நம்ம மனைவி அப்படியா? அதெல்லாம் இல்லை இல்லை. ஆனால் ஏன் இவ மட்டும் இத்தனை அவசரமாக இருக்கா? இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவர் ரௌத்ரம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு. ஏன் அப்பா கிட்ட என் மேலே இவ்வளோ வெறுப்பை காட்டுறாரு அப்படின்னு அவளுக்கு தினமும் தோணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் அப்படி ஜன்னல் திரசீலை கிட்ட நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கா. ஒரு அதிர்ச்சி வேகமாக தெருவுக்கு ஓடி வர்றா. ஆட்டோ ரிக்ஷாவில் மோதி ஒரு பெரியவர் கீழே விழுந்திருந்தாரு. சுற்றியும் பெருசாக கூட்டம் அதிகம் இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. இவ நல்லா உயரம், வாலிப்பான உடம்பு வேற. அந்த உலர்ந்து போயிருந்த கிழவரை ஒருத்தியாவே தூக்கி ரிக்ஷாவில் கிடத்துனா. இப்போ தன்னோட உயரத்துக்காக கூனி குறுக்காம உயரமே தனக்கு ஒரு தகுதியாக இருக்கிற மாதிரி செயல்பட்ட போது அவகிட்ட அலாதியான கம்பீரம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆட்டோ ரிக்ஷா காலியாக தான் இருந்தது. நான் சரியாத்தான் வந்தேன், அவரு தான் அப்படின்னு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் சொன்னார். நேராக அவரை ஜிஹெச் கூட்டிகிட்டு போங்கோ அப்படின்னு இயல்பாக உத்தரவிட்டதும் அவன் உடனே அடங்கி போய் அந்த ஆணையை ஏற்றுக்கிட்டா. பெரியவர் கூட வந்திருந்த ஒரு பையனும் வண்டியில் மெல்ல ஏறி அவரை தன்னோட மடியில் சாய்ச்சிக்கிட்டு உட்காந்ததும் ஆட்டோ வேகமாக வெடிச்சு போச்சு. அங்கிருந்த கும்பல் ஹேமாவை ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுச்சு. அங்கிருந்த ஒருத்தி மட்டும் ஒரு நடுத்தர வயது பெண்மணி, நீங்கள் ரொம்ப உசரம். இவ ஆமாம் சாரி அப்படின்னு அப்படியே கூனி குறுகிற மாதிரி வந்தா. ஆபத்து சமயம்னா ஆளையே அலாக்கா தூக்கி காப்பாற்ற முடியுதே உங்களால். இது மாதிரி 4 பேர் எங்கள் விடுதியில் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். என்ன விடுதி? நாங்கள் கொஞ்சம் தோழிகளாக ஒரு அனாதையர் விடுதி நடத்திட்டு இருக்கோம். அங்கே திக்கில்லாமல் வந்து சேர்றவங்களை எல்லாம் பார்த்தா கண்ணில் ரத்தமே வந்துடும். வாழ்க்கையில் வறுமையிலையும் நொந்து பாதி உசுராக வர்றவங்கள, நோயில் விழுறவங்க நாங்கள் மனப்பூர்வமாக தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய உதவி தேவையாக தான் இருக்குது. உதவின்னா பண உதவியா? பணபலம் ஓரளவு இருக்கிறதுனால தான் இந்த முயற்சியை தைரியமாக தொடங்கினோம். எங்களுக்கு வேண்டது முக்கியமாக மனுஷ உதவி தான். அந்த அனாதைகளை கவனிச்சுக்கிறதுக்கும் மேற்பார்க்கவும் எழுத படிக்கவோ இல்லை வேறு தொழில்களை கற்றுக் கொடுக்கவும் இன்னும் பல அலுவல்களுக்கு போதுமான ஸ்டாஃப் தான் இல்லை. அவங்க சொல்ல சொல்ல இவரோட கண்களில் புதுசாக ஒரு ஒளி சுடர் விட ஆரம்பிச்சுது. தொடர்ந்து சில நாட்கள் ஹேமா அந்த பெண்மணியை சந்திச்சு பேசினா. ஒரு நாள் பரசுராமன் கிட்ட தன்னோட முடிவை அமைதியாக தெரிவிச்சா. கேட்ட உடனே, என்னது வீட்டை விட்டு போறையா, விளையாடுறையா, காலை உடைச்சிடுவண்டி மூதேவி அப்படின்னு உடனே அவர் குதிச்சாரு. அந்த மிரட்டல், அசட்டுத்தனம் இதெல்லாம் அவளை எதுவுமே அசைச்சு கூட பார்க்கல. பக்கத்தில் வந்து பேச பயப்படுறவர் காலை உடைக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி அவளோட நடவடிக்கை இருந்துச்சு. அமைதி மாறவே இல்லை. அங்கேயே வசிச்சுக்கிட்டு அங்கே பணியாற்றலாம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் மனசில் ஒரு பெருத்த நிம்மதி வந்துருச்சு.
என் காலை நீங்கள் உடைக்க சட்டை இடம் கொடுக்காதுப்பா. எனக்கு 23 வயசாகுது. என் வாழ்க்கையை நானாகவே தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குப்பா. எங்கே போகிற? எவனையாவது இழுத்துண்டு ஓடி போகத்தானே அப்படியே திட்டம் போட்டிருக்க. அவளோட அழகான முகம் கோபத்தில் அப்படியே கனந்து போச்சு. தான் நேர்மையான பாதையில் போக போகிறத இவ்வளவு விளக்கி விவரங்களை சொன்னதுக்கப்புறமும், இப்படி சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு வந்த ஆத்திரத்துக்கும் கோபம், இதுக்கப்புறமும் தன்னை இப்படி நினைக்க முடியுதுன்னா என்ன பகை தம் மேலே? இப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியா ஒரு தகப்பன் பெண்ணை பார்த்துட்டு அப்படின்னு, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு தைரியமாகவே பதில் சொன்னா. ஹோ, இத்தனை திமிரா, இத்தனை நிச்சயமா? சரிதான் சரிதான், இப்போ எனக்கு சந்தேகமே இல்லை. இதோ பாருங்கப்பா. ஏய் சி, ஓடுகாலி நாயே, நான் அப்பான்னு கூப்பிடாதடி, நான் உன் அப்பாவே இல்லை. அவள் அதிர்ந்து போய் அவரையே பார்த்தா. அப்பா, என்ன பேச்சு பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு எப்பவுமே சந்தேகம்தான். இப்போ நீ பண்ணுற காரியம் அதை நல்லா ஊர்ஜிதப்படுத்திருச்சுடி. நீ எனக்கு பிறந்தவளே இல்லை. அப்படியே நெருப்பு கொழுந்து மாதிரி அவளுடைய பார்வை. உணர்ச்சியினால் அவள் உடம்பு துடிக்குது. வேகமாக வந்த மூச்சு. இதையெல்லாம் பார்த்து அவர் அப்படியே பயந்து கொஞ்சம் பின்னடைஞ்சிட்டாரு. ஓஹோ, இதுதான் காரணமா உங்க வெறுப்புக்கு? இதுக்குத்தான் இத்தனை வருஷம் என்ன அணுவா வதச்சேலா அப்படின்னு கேட்டுட்டு அவளோட கண்களில் ஒரு இகழ்ச்சி. தந்தை முன்னாடி உயரமா நிற்கிற சங்கடத்தை முதல் முறை அவளோட உள்ள மறந்து போச்சு. அப்படியே வெகு நிதானமாக குனிஞ்சு அவரை பார்த்தா. உருவத்தோட சிறுமை மட்டுமல்ல, ஆளு சிறுமை தான் அப்படின்னு அவள் உணர்ந்தா. உங்கள் சந்தேகம் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா என் அம்மா அப்படிப்பட்டவள நெறி தவறக்கூடியவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு முகத்தில் வெறுப்பு, கசப்பு எல்லாம் கொப்பளிச்சுது. ஆனால் அது உண்மையாக இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டதாக இந்த கதையை முடிச்சிருப்பாரு. ஒரு பெண்ணாக எத்தனை விதமான சங்கடங்களை இந்த சமூகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சூடாமணியோடைய ஒவ்வொரு கதைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகள், அவங்க வெளியிருந்தெல்லாம் சொல்லவே இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய வன்முறைகளை மிக தெளிவாக ஒவ்வொரு கதையிலும் அவர் எழுதியிருப்பாங்க. இதனால தான் திரும்ப திரும்ப குடும்பத்திற்குள் ஒரு உரையாடல்கள் நடக்கணும் அப்படிங்கிற உணர்வு தோன்றிக்கிட்டே இருக்கு. சூடாமணியோட கதைகள் அப்படியான கதைகள். எழுத்தாளர் சூடாமணியை வாசித்து பாருங்கள். நிறைய உளவியல் சிக்கலுக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.